வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேத்துக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து 4 நாள் தொடர்ந்த லாஸை தாண்டி இன்னைக்கு வந்து ரெக்கவரி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ப்ரிடாமினண்ட்டாக மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் தான் இந்த ரெக்கவரியை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிஃப்டி 50 வந்து 33 பாயிண்ட் அப்பு, சென்செக்ஸ் வந்து 50 பாயிண்ட் அப்பு. காஷியஸாக தான் இருந்துச்சு. ஓவரால் ஃபியர் இண்டெக்ஸ் மட்டும் ஓவரால் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. ஸோ ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தா மெட்டல் ஸ்டாக்ஸ் +3, ஆயில் அண்ட் கேஸ் அப்பு, ஐடி செக்டார் வந்து டவுனில் இருக்குது, ஆட்டோ டவுனு, ருப்பி வந்து ஆல் டைம் ஹை போயிருச்சு. அண்ட் குறிப்பாக சில மார்க்கெட் நியூஸ்னால தான் இந்த வேரியேஷன்ஸ் நடந்திருக்கு. யூஎஸ் ஈரானுக்கு நடுவில் உள்ள பீஸ் ஸ்டாக் வந்து இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. வார் வந்து கண்ணா பின்னான்னு எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. இதனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $108 பெர் பேரல் கிட்ட போயிருச்சு. இது நெகட்டிவாக இருக்குது இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒட்டி நம்ம பிஎம் மோடி ஜி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இன்டர்நேஷ்னல் ட்ராவலு, டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸு, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க, கோல்டு வாங்குறதையும் தவிர்க்குங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு சொல்லியிருந்தாரு. அப்படியே சொல்லிட்டு சொன்ன கையோட போயிட்டு இம்போர்ட் டியூட்டி ஆன் கோல்டை ஏற்றிட்டாரு. ஸோ 6%லேருந்து 15% கிட்ட ஓவரால் ஏறிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து கண்ணா பின்னான்னு சர்ஜ் ஆயிடுச்சு M6 பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே. அண்ட் இது ஸ்டாக்ஸுக்கு இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் பெட்டரான அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஹிந்துஸ்தான் ஜிங்க்குக்கு மேபி ஒரு கெயினாக இருக்கலாம். பட் ஜுவல்லரியோட டிமாண்ட் வந்து ஓவரால் வந்து சாஃப்டன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் இது மூலமாக. ஸோ இது வந்து கோல்டை கண்ணா பின்னான்னு அஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 13,910 கிட்ட, ஆல்மோஸ்ட் 10 கிராம் ஆஃப் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லெட்ஸே உங்ககிட்ட ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் அதை இன்ட்டு ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னைக்கான நாளில் மட்டும் ஒரு 1.34 lakhs கிட்ட உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹியூஜ். இது நீங்கள் 400 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் கிட்ட இன்னைக்கு ஒரே நாளில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகியிருந்திருக்கும். இப்போதைக்கு இது ரைட் டைம் டு என்டர் இன்டு கோல்டா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக வெயிட் பண்ணுங்கள். பல்க் பைக் போக வேண்டாம். ஏன்னா இந்த இம்போர்ட் டேக்ஸ் டியூட்டி எவ்வளோ நாள் ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இம்போர்ட் டியூட்டி குறைச்சிட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 13,000 காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு பர்ச்சேஸும் பண்ணாமல் இருக்காதீங்க. கொஞ்சம் கம்மியாக ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இப்போ என்ன கன்சம்ஷன் மோடில் போயிட்டுருக்கீங்களோ அதே கன்சம்ஷன் மோட்லேயே ரீட்டைன் பண்ணுங்கள். கோல்டு ஏறும்போது சில்வரும் அதுக்கு அகேன்ஸ்டாக ஏறி இருக்கு. 3,10,000 கிட்ட இன்னைக்கான நாளில் ஏறி இருக்கு. ஸோ ஓவரால் சில்வர் மட்டும் ஒரு கிலோவுக்கு வந்து $20,000 இன்னைக்கான நாளில் ஏறி இருக்கு. க்ரூட் ஆயிலுமே ஏறி இருக்கு $108 பெர் பேரலு. கண்டிப்பாக பெட்ரோலோட காசும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ருப்பி ரெக்கார்ட் லோ 95.71 போயிருச்சு பெர் டாலருக்கு. ஸோ எதுவுமே இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இல்லை இன்றைக்கான நாள் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3.4% மார்ச்ல இருந்து அப்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிருச்சு. அண்ட் இது வந்து நெகட்டிவாக இருக்க போகிறது பேங்க்கு, ரியல் எஸ்டேட் செக்டாரு, என்பிஎஃப்சி செக்டாருக்கு. இது போக இன்னொரு குண்டு வந்து ஓப்பன் ஏஐ வந்து தூக்கி போட்டான். ஓப்பன் ஏஐ வந்து 4 பில்லியன் இந்தியா டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ ஓப்பன் ஏஐ வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. இது இன்டெகிரேஷனும் அந்த பேர் லெவல், என்ட்ரி லெவல் சர்வீஸ் செக்டர் ஐடி மாடலை அஃபெக்ட் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷனில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸை டியூஸ்டே போட்டு அடிச்சிருக்காங்க. 52 வீக் லோ 2 ஸ்டாக்குமே போயிருச்சு. லாங் டேர்முக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு ரிஸ்காக தான் இருக்குது இந்த ஓப்பன் ஏஐயோட நியூ அனௌன்ஸ்மெண்ட். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு எப்படி டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் பவுன்ஸ் பேக் பண்ணி வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதானி போர்ட் வந்து யூரோப்பியன் ஆஃப்ஷோர் சப்சி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஐ வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பிளான்ஸ் டு ஆஃப்ஷோர் அண்ட் சப்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யூரோப்புங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அதானி குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னராக அமைஞ்சிருக்கு. நீட் யூஜிசி ரிசல்ட் 2026 எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ப்ரிடாமினண்ட்டாக பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சுங்கிற அலிகேஷன்னால. ஸோ இதை வந்து சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இம்பேக்ட் வந்து எஜுகேஷனல் செக்டர் ஸ்டாக்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் கோச்சிங், இடெக் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு சென்டிமெண்டல் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் எனி ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ட்ரம்ப் வந்து அண்ட் சைனீஸ் ஜி ஜின்பிங் மீட் பண்ணுறதுக்கான
ஸ்கெடியூல் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதுல ஏதாவது பாசிட்டிவான பூஸ்டர்ஸ் நடக்குதா, ஏதாவது கமிட்மெண்ட் எடுத்துட்டு வராங்களான்னு பார்த்துட்டு தான் கோல்டில் லைக் சைக்கிளிக்கலா என்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். லைக் குறிப்பாக மெட்டல்ஸு, குளோபல் சைக்கிள்ஸு ஏதாவது அஃபெக்ட் ஆகுதாங்கிறது நமக்கு தெரியும். நாளைக்கான வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓவர்வியூன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பாசிட்டிவாக இருக்குது, சென்செக்ஸ் பாசிட்டிவ், மிட் கேப் பாசிட்டிவ், ஸ்மால் கேப் பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரெஷர் ஏறி இருக்கு அண்ட் ஆர்பிஐயோட ரேட் கட் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால நெட் மார்ஜின் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸு, என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸுக்கு இன்னைக்கான நாளில் கொஞ்சம் அடி. ஓப்பன் ஏஐ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிஃப்டி ஐடி ஸ்டாக் வந்து ப்ரிடாமினன்ட் லோவை நோக்கி போயிருக்கு. ஸோ இதுதான் ட்ரெண்டு. மெட்டல்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். பெயிண்ட்டு குறிப்பாக ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெக்கவரி போஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு பேக்காக இருக்கிற ஓவரால் ரீசன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங்ஸும் மார்க்கெட் வந்து லோவர் வேல்யூவில் வந்துருச்சுங்கிறதுனால அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய புது என்ட்ரி நடக்குதுங்கிற ஒரு ரீசனால அது இன்னைக்கான நாளில் அப்பா இருக்கு. ஸோ டாப் மூவர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து வரலாறு காணாமல் விழுந்துருந்துச்சு. அந்த ஃபால்க்கு அப்புறம் இப்போ ஒரு ரொட்டேஷன் நடக்குது. கன்சியூமர்ஸ் வந்து அதை டிஃபென்சிவ் மோடில் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் 3% இன்க்ரீஸு. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கான நாளில் ரேலியாக இருக்குது. குளோபல் ஸ்டீலோட டிமாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சைனா டிமாண்ட் வந்து ரெக்கவர் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ட்ரம்ப் அண்ட் ஜி மீட்டுக்கு அப்புறம். அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா யூரோப்பியன் எக்ஸ்பென்ஷன் பற்றி அனௌன்ஸ் பண்ணோன்னே. ஹிண்டல்கோ அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஃபர்மாக இருக்குது, அதனால ரேலியாக இருக்குது. பிஇஎல் டிஃபென்ஸ் ஸ்டாக்குங்கிறதுனால இன்னைக்கான நாளில் பாசிட்டிவ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஹெச்பிசிஎல் ஆயில் அண்ட் செக்டர் ஸ்டாக்கு 3% கிட்ட பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $108 போனதுக்கப்புறம். சேல் இன்னைக்கான நாளில் வந்து 14% வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரிடாமினெண்ட்டாக இதுக்கு பேக்காக இருக்கிற ரீசன் ப்ராடாக ஸ்டீல் செக்டாரில் நடக்கிற ரேலி, பிஎஸ்சி ஸ்டீலோட இன்க்ரீஸ் ரேலினால மட்டுமே. எம்டிஆரோட ஃபினான்ஷியல் இயர் 2024-2026 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 223% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 67% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையான 6,969 rupees கிட்ட போயிடுச்சு. இது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டிவான ஸ்டாக்கு. ஓவர் ப்ரைஸ் இப்போதைக்கு என்ட்ராக வேண்டாம். டெக்ஸ்மோ ரயில்வே வந்து 4,000 கோடிக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து ஆப்பிரிக்காவில் பிடிச்சிருக்காங்க. இது வந்து இதை பூஸ்ட் பண்ணி 14% இன்னைக்கான மார்க்கெட்டில் ரேலியாக இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க்கு 4% அப்பு. ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே மெட்டல் ஸ்டாக் ரைஸ்னாலவும் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற இம்போர்ட் டியூட்டினால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப் லூசர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஈச்சர் மோட்டர் ப்ரெஷரில் இருக்குது, பஜாஜ் ஆட்டோ ப்ரெஷரில் இருக்குது, டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், எம்என்டம் ப்ரெஷரில் இருக்குது. ப்ரிடாமினெண்ட்டாக அதுக்கு பேக்கப் ரீசன் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ்னால ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரெஷரில் இருக்குது. இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனியோட ஸ்டாக் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஓப்பன் ஏஐயோட அனௌன்ஸ்மெண்ட். டாரண்ட் பவர் 9% கிட்ட ஓவரால் இன்னைக்கான நாளில் விழுந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கும் ப்ரிடாமினெண்ட்டாக பேக்கப்பில் இருக்கிற க்ரூட் ஆயில் ப்ரெஷர்ஸ். இவங்க ப்ரிடாமினெண்ட்டாக கேஸை தான் அவங்களோட கன்சியூமிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸும் சப்ஸ்கிரிமெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களோட மார்ஜின்ஸ் அடிவாங்குங்கிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸ்டாக்ஸ் டு புட் அண்டர் வாட்ச் லிஸ்ட் வந்து டாடா ஸ்டீலு. இது வந்து பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சு பார்க்குறதுக்கு. டாடா ஸ்டீலு, சேலு, ஓஎன்ஜிசி, எம்டாரு அண்ட் டெக்ஸ்மோ ரெயில், கோல் இண்டியாலாம் ஆல்ரெடி ஓவர் சோல்டு ப்ரைஸ்க்கு போயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்தே ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு கன்சிடர் பண்ணலாம். அக்யூமுலேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு தெரியல, அதை பேஸ் பண்ணி அக்யூமுலேட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ இன்னைக்கான நாளில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குது. அன்லெஸ் ஆர் அன்டில் ட்ரம்ப் அண்ட் ஜி மீட் பண்ணுற மீட்டிங்கில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரல அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டில் கோல்டை நான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பேர் மினிமம் ஒரு 300 கிராம் ஆச்சும் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரே நாளில் நீங்கள் ஒரு 100 கிராம் கோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக 1.3 lakhs வந்திருக்கும். ஸோ இது ஆல்வேஸ் சொல்கிறதான், கோல்டோட ப்ரைஸ் வந்து கண்ணா பின்னான்னு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில். ஸோ கோல்டை ஆல்வேஸ் ட்ரை டு கன்சிடர். இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக லைக் பண்ணுங்கள்.
ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.